தேவன் உங்களோட கூட இருந்தால் பயம் உங்களை ஒரு நாளும் வெல்ல முடியாது. தேவன் உங்களோட கூட இருந்தால் நீங்கள் எத்தனை சிறியவர்களாக இருந்தாலும் உங்களால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவன் உங்களோட கூட இருந்தால் அடைக்கப்பட்ட கதவுகளுக்கும் வழிகள் திறக்கப்படும். தேவன் உங்களோட கூட இருந்தால் எத்தனை வலிமை உள்ளவர்கள் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நின்றாலும் அவர்கள் முன்பாக நீங்கள் தான் நிலைத்திருப்பீர்கள். உதாரணமாக, தாவீது சிறிய மேய்ப்பனாக இருந்தார். கோலியாத்தோ வலிமை மிக்கவனாக இருந்ததினால் ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து பயந்து நின்ற பொழுது தேவன் தாவீதுடன் இருந்ததினால் தான் தாவீது கோலியாத்தை ஜெயித்தார். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை விற்று போட்ட போது தேவன் யோசேப்புடன் இருந்ததினால் தான் அரசவையின் அருகையிலே யோசேப்பு உயர்த்தப்பட்டார். இங்கே நாம் யார் என்பது முக்கியம் அல்ல. ஏனெனில் இந்த சமுதாயத்திலே எத்தனையோ வித்தியாசங்கள் உண்டு. பெரியவர் சிறியவர், படித்தவர் படிக்காதவர், வசதி உள்ளவர் வசதி இல்லாதவர், அழகுள்ளவர் அழகில்லாதவர், இன்னும் எத்தனையோ உண்டு. இதை கண்டுதான் நம்முடைய பயம், பலவீனங்கள், நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து இந்த உலகம் சொல்லும் உங்களால் முடியாது என்று. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் தேவன் நம்மளோட கூட இருப்பாரானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் நம்மால் செய்ய நமக்கு சாத்தியம் உண்டு என்று நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் என்னோட கூட இருக்கிறார். நான் எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாய் நின்று எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று.